அதிமுக முதலில் திருமாவளவன், சீமான் ஆகியோரிடம் பலமுறை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர்கள் வரவில்லை என்றதும் தங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு வந்ததாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார். சென்னையில் அவர் பேசியதை பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். முதல்ல நாங்கள் வேடந்தாங்கல் பறவைகள் கிடையாது, வேடந்தாங்கல் சரணாலயம். எங்ககிட்ட யார் வந்தாலும் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், உயிர் கொடுப்போம், வாழ்க்கை கொடுப்போம், எங்களுடைய உழைப்பை கொடுப்போம், அவங்களுக்கு நல்வழிப்படுத்துவோம். அதனால நாங்கள் சரணாலயம். நாங்கள் கேட்டது 15-16 விழுக்காடு கேட்டோம். அவங்க கொடுத்தது 10 கொடுத்தாங்க. சரி, பரவாயில்ல, மற்றவங்களை எல்லாருக்கும் கிடைக்கணும், அப்படி அந்த நிலைப்பாடு தான் எடுத்திருக்கிறோம் நம்ம. சரி, அது 10 கொடுத்தாங்க. சரி, அதன் பிறகு நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு. 10 ரத்து பண்ண பிறகு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை மீண்டும் அந்த சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று ஏதாவது ஒரு முறை எங்கேயாவது சொல்லியிருக்கிறார்? அவரு கொடுத்தன்னு சொல்றாரு, அவர் கொண்டு வந்த சட்டம் சொல்றார், அவர் கொண்டு வந்த சட்டம் ரத்து பண்ணிட்டாங்க. இவர் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கொண்டு வந்த சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க, அதை மீண்டும் அரசு கொண்டு வரணும் அப்படி யாராவது இவர் பேசினாரா? கடந்த 6 மாதமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசிகே வாங்க 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 வாங்கன்னு உருவிட்டு இருந்தார். ஒரு முறை, 2 முறை, 4 முறை, 5 முறை, எத்தனை முறை கேட்டுட்டு இருக்கார் திரு திருமாவளவன் அவர்கள், எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க. சீமான் அவர்களை கேட்டுட்டு இருக்கிறார். கடைசியில் யாரும் வரல. அதன் பிறகுதான் எங்க கிட்ட கோரிக்கை வாங்க. எவ்வளவு சொல்லணும்னா எவ்வளவு இருக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு இதுக்குள்ள போக விரும்பல. நான் முடிவு எடுத்துட்டோம். அதான் எங்களுடைய நிலைப்பாடு எடுத்துட்டோம். எதுக்கு எடுத்தோம் நிலைப்பாடுனா, நான் சொன்ன காரணத்தான் எடுத்திருக்கோம். 2 பேரும் மாறி 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 ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆட்சின்னு அவங்களுக்கு என்னன்னு தெரியல. இப்போ அந்த நிலைக்கு வந்துட்டாங்க.